நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான வாழைப்பூ வடை தான் பார்க்க போறோம். இந்த வாழைப்பூ வடை வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அது இல்லாமல் இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த வாழைப்பூ வடையை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்த்துருவோம். இதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பை எடுத்து இதை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பு ஊறுற நேரத்தில் வாழைப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷான இந்த வாழைப்பூவை எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூ வந்து எப்படி சுத்தம் பண்ணணும்னா, இது மேலே இருக்கிற ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும், அந்த லேயரை வந்து முதல்ல எடுத்துடலாம். அந்த பூவை எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் நம்ம எடுத்துருவோம். இப்போ எடுத்துட்டு இந்த பூவை தனியாக வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பூவும் ஒவ்வொன்றா பார்த்து எடுக்கணும். இந்த நரம்பு வந்து கசப்பாக இருக்கும், அதனால் இந்த நரம்பை எடுத்துடுறோம். அந்த பூ வந்து ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால வயிற்று வலிக்கும், அதனால் ரெண்டுத்தையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வடைக்கு வந்து வரமிளகாய் ஒரு 10, பூண்டு ஒரு 4, இஞ்சி வந்து 2 துண்டு, இதை எடுத்து நல்லா கரகரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்ட பிறகு ஊற வச்சிருக்கிற இந்த கடலைப்பருப்பை எடுத்து இதில் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். முதல்ல கடலைப்பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கையளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அரைச்சி வச்சிருக்கிற பருப்பை கொஞ்சமாக அரைச்சிட்டு இந்த பருப்பை சேர்த்து நம்ம வடையாக செஞ்சு எடுக்கும்போது அந்த பருப்பு கொஞ்சம் மொறுன்னு நல்லா வரும் வடை. இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக பருப்பு முதல்லையே வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பருப்பை இதில் இந்த மிளகாய் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதிலையே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குறைன்னு அரைச்சி எடுக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் போட்டு நான் அரைச்சி எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு முன்னாடி எடுத்து வச்சிருக்கிற அந்த பருப்புலேயே இந்த அரைச்சி வச்சிருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்து அது கூடவே இந்த வாழைப்பூவை நறுக்கி நம்ம போட போகிறோம். அரைச்சிட்டு பிறகு வாழைப்பூவை கட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வாழைப்பூவை கட் பண்ணி வச்சா அந்த வாழைப்பூ வந்து கருப்பாயிடும். அதனால் பருப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகாது. அதனால் நம்ம வந்து பருப்பை வந்து அரைச்ச பிறகு இந்த வாழைப்பூவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போது டேஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும், கலரும் மாறாமல் இருக்கும். இப்போது அதோட இந்த வாழைப்பூ கட் பண்ண பிறகு அதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை நம்ம சேர்த்துருவோம். இந்த வாழைப்பூ வந்து உடம்புக்கே ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் கோளாறுகளெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெடிசன் தான் இந்த வாழைப்பூ. இது டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். இப்போ வாழைப்பூ போட்ட பிறகு அதோட கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதில் கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அது கூடவே ஒரு கை அளவுக்கு பச்சை அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம். எல்லாத்துலேயும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த வாழைப்பூ வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து ரத்தத்தில் உள்ள கொழுப்பை வந்து கரைக்கக்கூடியது. அது இல்லாமல் ரத்தத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒன்று. இந்த வாழைப்பூ வந்து வயிற்றுப்புண்ணையும் வந்து சரி செய்யும். அது இல்லாமல் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது ரத்தம் அதிகரிக்க செய்யும். இப்போது இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை நம்ம சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ரவுண்டாக பால் அளவுக்கு உங்களுக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி நல்லா கையில் 2 கையிலையும் வச்சு தட்டி
சப்பையாக தட்டி போடணும். அப்போ வந்து வடை வந்து சீக்கிரமாக வெந்துடும், நல்லா மொறு மொறுன்னு வரும். இந்த மாதிரி தட்டி எண்ணெயை காய வச்சு அதில் போட்டுருங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலை எண்ணெயில் கடலை எண்ணெய் காய வச்சு அதில் தட்டி இந்த சிறு சிறு வடைகளை தட்டி இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டா நமக்கு வாழைப்பூ வடை தயாராகிடும். முதல்ல சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டைங்களாக இப்போ முதல்ல பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்ச பிறகு உடனே தட்டி தட்டி போட்டுடலாம். இப்போ இந்த வடை வந்து ஒரு பக்கமாக நல்லா செவந்துருச்சு. இதை வந்து இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இது நல்லா செவக்க வெந்த பிறகு இதை நம்ம இந்த வடையை எடுத்துருவோம். இந்த வாழைப்பூ வடையை வந்து நீங்கள் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நீங்கள் நிச்சயமாக எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கம கம கமன்னு வந்துட்டுருக்கு வாசனை. வாழைப்பூ வடை வாசனை ரொம்பவே கம கமன்னு வந்துட்டுருக்குது. இப்போது இந்த வடை எல்லாம் வெந்துருச்சு. இதை நம்ம இலையில் எடுத்து பரிமாறிக்கலாம். நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு வடையை. நல்ல அருமையான சூப்பரான வாழைப்பூ வடை. இன்றைக்கி இந்த வாழைப்பூ ரெசிபி உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். மேலும் அடுத்த வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வாழைப்பூ வடையில் இன்னும் என்னென்ன ரெசிபி எல்லாம் பண்ணலான்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சூடான வாழைப்பூ வடை ரெடி.